விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் நமச்சிவாயம் திடீர் டெல்லி பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு கண்டனம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். புதுவையில் சுட்டெரித்த வெயில், அனல் காற்று வீசியதால் பொதுமக்கள் அவதி. ராஜீவ்காந்தி நினைவு தினம், கவர்னர் முதல்வர் மாலை அணிவித்து அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் நமச்சிவாயம் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதுவை மாநில முதலமைச்சராக ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றனர். முதலமைச்சர் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன், அமைப்பு செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் பங்கேற்றனர். அமைச்சர் நமச்சிவாயம் அழைப்பின் பேரில் இவர்கள் பங்கேற்றனர். இதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க அமைச்சர் நமச்சிவாயம் இன்று காலை டெல்லி சென்றுள்ளார். அங்கு தேசிய தலைவர் நிதின் நபீன், அமைப்பு செயலர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதற்காக அவர் நன்றி தெரிவிக்கிறார். தொடர்ந்து அவர் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் பாஜக தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், நிர்வாகிகள் தினேஷ் பொன்னையா, அந்தோனி, சுப்பையா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பெருமாள், ராஜாங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வரும் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. புதுவையில் வெயில் சுட்டெரித்து வருகிறது. அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். புதுவையில் அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் அன்றைய தினம் இரவு மழை பெய்தது. இதனால் அக்னி நட்சத்திர காலத்தில் கடும் வெப்பம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு நேர்மாறாக கடும் வெப்பம் நாள்தோறும் பதிவாகி வருகிறது. இருப்பினும் கடந்த 7ஆம் தேதி இரவு இடிமின்னலுடன் லேசான மழை பெய்தது. மறுநாள் 8ஆம் தேதி பிற்பகல் கனமழை பெய்தது. 7 சென்டிமீட்டர் மழை புதுவையில் பதிவானது. இதன் பின் சில நாட்கள் முன்பு வானம் இருண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. புதுச்சேரியில் நேற்று முன்தினம் 99.7 டிகிரி வெப்பம் பதிவானது. நேற்று முன்தினம் இரவு லேசான மழை பெய்தது. ஆனால் அந்த மழையின் சுவடே தெரியாத வகையில் நேற்று அதிகபட்சமாக 100.2 டிகிரி வெப்பம் பதிவானது. மாலை வரை சாலையில் அனல் காற்று வீசியது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறாமல் முடங்கினர். இன்றும் வெயிலின் தாக்கம் உக்கிரமாக இருந்தது. காலை முதலே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் வன்முறை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, ஏகேடி ஆறுமுகம், பிபி சிவக்கொழுந்து, சாய் ஜே சரவணன்குமார், அழகு என்ற அழகானந்தம், டாக்டர் நாராயணசாமி, ரவிக்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் சட்டமன்ற உறுப்பினரான ராஜவேலு வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதேபோல காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொண்டர்கள் சுய பரிசோதனை செய்து வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என்று திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில அவைத்தலைவர் எஸ்பி சிவக்குமார் தலைமை தாங்கிய கூட்டத்தில் துணை அமைப்பாளர்கள் அனிபால் கன்னடி, தைரியநாதன்,
சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில கழக அமைப்பாளர் சிவா தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை தமிழக எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்து பணியாற்றிட வாய்ப்பு வழங்கிய ஸ்டாலினுக்கும், பொறுப்பேற்ற முதல் நாளில் எழுச்சி உரையாற்றி கழகத்தினருக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்திய உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதியன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அவரது படம் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதுடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது, நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள குழு அமைத்துள்ள தலைவருக்கு நன்றி தெரிவிப்பதுடன், புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் கள ஆய்வு மேற்கொள்ள நியமிக்கப்படும் குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தரும்போது கழகத்தினர் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் தொண்டர்கள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு வெற்றிக்கு உழைப்பது என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் கொடியேற்று விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ கொடியேற்று விழா நடைபெற்றதா. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று ரிஷப மயில் மற்றும் இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலாவும், நாளை ரிஷப மயில் மற்றும் அன்ன வாகனத்தில் வீதி உலாவும், 23ஆம் தேதி தங்க ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்தில் இரவு பரிவேட்டை நிகழ்ச்சியும், 24ஆம் தேதி வெள்ளி ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 25ஆம் தேதி வெள்ளி யானை ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 26ஆம் தேதி நாகம் காமதேனு மற்றும் கற்பக விருட்சத்திலும், 27ஆம் தேதி கைலாய வாகனத்திலும் வீதி உலா நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அன்றிரவு திருக்கல்யாண உற்சவமும் முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி திருத்தேர் விழாவும் நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். வன்முறை ஒழிப்பு தினத்தையொட்டி தலைமை செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சௌகான் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசித்தார். அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா அதனை தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். நாட்டு மரபுகளான அகிம்சை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதால் எல்லா வகையான வன்முறையையும் நமது வலிமையுடன் எதிர்க்க இதன் மூலம் விழுமிய முறையில் உறுதி செய்கிறோம். எல்லா மக்களிடையேயும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை போற்றி ஒழுகி மேம்படுத்தவும் மனித உயிர்களையும் இலவுபடுத்தும் சக்திகளுக்கு எதிராக போரிடவும் நாம் உறுதி எடுத்துக் கொள்கிறோம். புதுச்சேரியில் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. இது குறித்து தேசிய கூடைப்பந்து சங்க தலைவர் ரான்சன் தாமஸ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்திய கூடைப்பந்து சம்மேளனம், புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை தொடங்கி 29ஆம் தேதி வரை புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதில் நாடு முழுவதும் 30 மாநிலங்களில் இருந்து 30 ஆண்கள் 27 பெண்கள் அணிகளை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளதாகவும், இப்போட்டியின் துவக்க விழா நாளை மாலை 4 மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியை தொடக்கி வைக்க உள்ளதாகவும், இதில் இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் தமிழக அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார்.
இப்போட்டியில் 30க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் சர்வதேச மற்றும் ஆசிய போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் இதற்காக சர்வதேச நடுவர் குழுவும் புதுச்சேரி உள்ளதாக அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது செயலாளர் ரகோத்தமன், பொருளாளர் பிரகாஷ், சாண்டு மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். மணப்பட்டில் நடைபெற்ற விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். புதுச்சேரியில் தற்போது 11% மட்டுமே காடுகள் உள்ளன. இதனை மாற்றும் நோக்கில் பசுமை பரப்பை அதிகரிக்க பல்வேறு மர நடவு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடைபெற்ற பொது சட்டமன்ற தேர்தலில் கார்பன் சமநிலை தேர்தல் 2024 என்ற நோக்கில் கார்பன் கணக்கீடு என்ற முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. தேர்தல் நடவடிக்கைகளால் உருவான கார்பன் வெளியீட்டை ஈடுகட்டும் வகையில் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு மரம் என்ற கருத்தை அடிப்படையில் மணப்பட்டு வனப்பகுதியில் 1099 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த திட்டத்தின் கீழ் புங்கம், புளியமரம், ஆச்சா, கொடுக்காப்புளி, நாவல், புன்னை, இலுப்பை, முந்திரி, வேம்பு, பாரடைஸ் மரம், மகிழம், அலஞ்சி, ஆலமரம், அரசமரம் உள்ளிட்ட பல வகையான மரங்கள் நட திட்டமிடப்பட்டுள்ளன. இதன் தொடக்க விழா மணப்பட்டு கிராமத்தில் நடைபெற்றதா. புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் மரக்கன்றுகளை நட்டு தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வனம் பாதுகாவலர் அருள்ராஜன், துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் தில்லைவேல், கந்தசாமி, மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ், சுற்றுச்சூழல் பொறியாளர் காலமேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து இப்பள்ளியின் தாளாளர் புவனா வாசுதேவன் கூறுகையில், இந்த வெற்றி என்பது வெறும் மதிப்பெண் சாதனை மட்டுமல்ல, கல்வியின் பயம், குழப்பம், எதிர்காலம் குறித்த தயக்கம் போன்ற சவால்களை கடந்து வந்த மாணவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தின் வெளிப்பாடு என்றார். இப்போது மாணவர்கள் உயர்கல்வி நோக்கி தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறி வருவதாக அவர் கூறினார். பெற்றோர்கள் ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு தங்களது குழந்தைகளின் மாற்று பயணத்தையும் கனவுகள் நனவான தருணங்களையும் உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டனர். தங்கள் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேறுவதை காணும் மகிழ்ச்சி அவர்களிடம் வெளிப்பட்டதா. பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி கல்வியை மதிப்பெண்களால் மட்டும் அளவிடுவதில்லை என்றும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனி திறன், பலம் மற்றும் திறமைகள் உள்ளதாகவும் பள்ளி நிர்வாகம் கூறியது. உண்மையான கல்வி என்பது நம்பிக்கை, தொடர்பு திறன், சுயநிலை, வாழ்க்கை திறன், உணர்ச்சி வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையின் தைரியமாக எதிர்கொள்ளும் மனப்பாங்கில் வெளிப்படுகிறது. தனிநபர் அடிப்படையிலான கற்றல் முறைகள், தேவைக்கேற்ற ஆதரவு மற்றும் பலத்தை மையமாக கொண்ட கற்பித்தல் முறைகள் மூலம் இந்த பள்ளி பல மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. தன்னம்பிக்கை உருவாக்கி மகிழ்ச்சியான மற்றும் வாழ்க்கைக்கு தயாரான மாணவர்களை உருவாக்கும் தனது பணியை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா தொடர்ந்து முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுவை கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றதோடு மட்டுமல்லாது தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்போது வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK பள்ளியில் தேர்வெழுதிய 41 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று 100% வெற்றியை பள்ளிக்கு தேடி தந்துள்ளனர். மாணவி வளர்மதி 482 மதிப்பெண்களுடன் பள்ளி அளவில் முதலிடத்தையும், மாணவி சிவசங்கரி 481 மதிப்பெண்களுடன் 2வது இடத்தையும், மாணவர் தரினிஷ் 478 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் மகேந்திரன், பள்ளி முதல்வர் ஜெயக்குமார் மற்றும் பள்ளி துணை முதல்வர் தமிழா ஆகியோர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களாக 100க்கு 100 மதிப்பெண்களை ஒரு மாணவரும், 99 மதிப்பெண்களை 6 மாணவர்களும், 98 மதிப்பெண்களை 7 மாணவர்களும், 97 மதிப்பெண்களை 3 மாணவர்களும், 96 மதிப்பெண்களை 12 மாணவர்களும், 95 மதிப்பெண்களை 10 மாணவர்களும் பாடவாரியாக பெற்றுள்ளனர். மேலும் மாணவர்கள் முதல் தகுதியில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு முடிவுகள் அனைத்தும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்தனர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் வைகாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் நடைபெற்றதா. சங்க தலைவர்
டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் அன்னதானம் குறித்து கூறுகையில், 7வது ஆண்டு 9வது மாதமாக வைகாசி மாத பூச தினத்தை முன்னிட்டு அன்னதானம் நடைபெறுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், அரியாங்குப்பம் ரவி பாண்டுரங்கன், புருஷோத்தமன், சக்கரவர்த்தி, ராஜேஷ், விஜயராஜ், மணிமாறன், பாலாஜி, ரவிவர்மா, முனுசாமி, கோவிந்தன் உடையார், செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,660 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,17,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் நமச்சிவாயம் திடீர் டெல்லி பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு கண்டனம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். புதுவையில் சுட்டெரித்த வெயில், அனல் காற்று வீசியதால் பொதுமக்கள் அவதி. ராஜீவ்காந்தி நினைவு தினம். கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து அஞ்சலி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.